முனிஷ்காந்த், விஜயலட்சுமி, ராதாரவி இவங்களாம் நடிச்சு டைரக்டர் கிஷோர் டைரக்ஷன்ல ரீசெண்டாக தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் மிடில் கிளாஸ். படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரியே மிடில் கிளாஸ் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றின படம் தான் இந்த படம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, முனிஷ்காந்தும் அவரோட ஒய்ஃபான விஜயலட்சுமியும் தன்னோட குடும்பத்தை எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், தனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், பிள்ளைகளோட ஸ்கூலிங்ஸை வந்து எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் மாற்றணுங்கிற மாதிரியான எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த ஒரு கனவு அவங்ககிட்டையும் இருக்கு. அதுக்கான பல முயற்சிகளை பண்றாங்க. முனிஷ்காந்த் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில். விஜயலட்சுமி வந்து ஹோம் மேக்கராக இருக்கனால அவங்க வீட்டில் டெய்லரிங் பண்ணுறது, மாவரைச்சு கொடுக்குறதுன்னு சொல்லி அவங்க பண்ணாத தொழிலே கிடையாது. எதுலையாவது ஒன்றில் இம்ப்ரூவ் ஆகிட மாட்டோமா, நிலமை மாறிடாதான்னு சொல்லி எல்லாத்துக்காகவும் அவங்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட முனிஷ்காந்துக்கு அவங்க அப்பா மூலியமா ஒரு ஒரு ஆஃபர் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து 1 கோடிக்கு செக்கை வந்து உங்க அப்பா எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க, இந்த 1 கோடியை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேறிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த செக்கை வந்து முனிஷ்காந்த் தொலைச்சிறாரு. தொலைச்ச இந்த செக்கை அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அந்த கண்டுபிடிக்கிற அந்த ஒரு கேப்ல அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கெட்ட நிகழ்வுகள், அவர் சந்திக்கக்கூடிய அசிங்கம், வலி, இது எல்லாம் தான் இந்த மிடில் கிளாஸ். படத்துல முனிஷ்காந்தோட கேரக்டர் ஆகட்டும், விஜயலட்சுமியோட கேரக்டர் ஆகட்டும், ரெண்டுமே வந்து யாரையுமே குறை சொல்ல முடியல. முனிஷ்காந்த் ஒரு யதார்த்தமான ஆளா இருக்கிறாரு, தெரியாம செக்கை தொலைச்சிடுறாரு. விஜயலட்சுமி பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப ஒரு செக்கை கூட தொலைக்காம பாதுகாக்க முடியாதா, அதுதான் நம்ம குடும்பத்தோட அடுத்த இதுக்கு கொண்டு போகுது. நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறப்ப இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இதை போய் தொலைக்கலாமா அப்படின்னு அவங்க கோவப்பட்டு திட்டுறது எல்லாமே யாரையுமே தப்பா போர்ட்ரேட் ஆகல, கரெக்டா இருக்கு ரெண்டு பேரோட இதுமே. அது மாதிரி படத்துல வர ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப் ஆகட்டும், ரெண்டுமே வந்து நம்மளை என்கேஜா வச்சுக்குது. எந்த இடத்துலயுமே பெருசா போர் அடிக்கல. படத்துல வரக்கூடிய நிறைய காமெடிகள் நமக்கு நல்லா ஒர்க் ஆகுது. கிளைமேக்ஸை எப்படிடா கண்டுபிடிப்பாரு, கடைசி ஒரு கட்டத்துல நம்மளே சீமா கண்டுபிடிச்சு தொலைங்களா அப்படிங்கிற மாதிரி கோத்திங் படம் நமக்கு உண்டு பண்ணுது. ஒரு நீட்டான ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி டிராமா தான் இந்த மிடில் கிளாஸ். படத்தை பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும்.